அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, கடக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சக ராசியில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய இணைவுகள். இந்த இணைவு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கான அதிபதி, ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்திற்கான அதிபதி, ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். புதன் 3 மற்றும் 12ஆம் இடத்திற்கான அதிபதி, புத்திக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை கடகராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். சுறுசுறுப்பான நபர்கள், எப்போவுமே தன்னை சுற்றி இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், தானும் சந்தோஷமாக இருக்கு, தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர் அப்படின்னு சொல்லாங்க. எந்த சூழலில் எப்படி இருக்கணுங்க, எதை எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. கஷ்டங்களையும் கண்டங்களையும் தாண்டி வந்தவங்க தான் இந்த கடகராசிக்காரர்கள். வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்கள் தன்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலை. இன்றைக்கி நான் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான், இன்றைக்கி இந்த நிலைக்கு ஆனதுக்கான காரணமும் நான் தான். அதாவது நல்லா இருக்கக்கூடிய சூழலுக்கும் நீங்கள் தான் காரணம், இன்றைக்கி மோசமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நான் தான், என்னுடைய சொந்த உழைப்பு தான், என்னுடைய சொந்த முயற்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் நான் தாங்க, நான் பண்ண தவறு தான், நான் செஞ்ச தவறுகள் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஸோ இந்த 2 விஷயத்துக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் மட்டும்தான். எல்லா விஷயத்தையுமே பார்த்து தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பார்த்து பண்ணுறதுல மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது எனக்கே சுத்தமாக தெரியலைங்க. ஏன்னா ஒரு வேலை விஷயத்தில் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள், எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன், எனக்கு வேலையும் கிடைக்கிதுங்க. ஆனால் அந்த வேலையில் என்னால் நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல. எங்கே போனாலும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் வேலை செய்ய முடியுது. அடுத்தடுத்த நாள் வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்துடுது. இந்த ஜாப்பில் என்னால் நிரந்தரமாகவே இருக்க முடியலைங்க. புதுசாக ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, உடனுக்குடனே எனக்கு அடுத்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. வேலை தேடுறேன், நிறைய முயற்சி பண்ணுறேன், அந்த வேலையிலே எனக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. சில நேரத்தில் நான் படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்க. நான் என்னமோ படித்தான்னு எனக்கு செய்கிற வேலை வேறு ஒன்று இருக்குது. பிடிக்காத சில வேலைகளை வேறு வழி இல்லாமல் செய்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா சூழ்நிலைகள் அதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. என்னால் இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் சமாளிக்கணும்னு அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, அந்த வேலையில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. பிடிக்காத ஒரு துறையில் வேலை செய்வேன், வேலையும் சில நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ புதிய வேலைகள் உங்களை தேடி வருங்க. இருக்கிற வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு வேலையை விரும்பி செய்கிறேங்க, நிஜமாகவே எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, நான் செய்கிற துறையில் எந்த வேலையாக இருந்தாலும் அது நான் எப்போவுமே பிடிச்சதை செய்வேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டேன். ஸோ அதில் சில இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சூழல், ஏன்னா அந்த வேலையை நீங்கள் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உருவாகும். அதனால் உங்களுக்கு நிறைய பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு துறையை தேர்வு செய்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், இந்த நேரத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில தேக்க நிலைகள், எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணிட்டேங்க, எல்லாத்துலேயும் லாஸ் மட்டும்தான் பார்த்தேன், எந்த இடத்துலையும் பெருசாக ப்ராஃபிட் பார்க்கல, எல்லாமே புதுசாக ஆரம்பிக்கும் போது நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்குங்க, நிறைய புதிய சிந்தனைகள்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையும் வச்சு ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு. ஆனால் போக போக என்ன சூழலில் எதனால் இப்படி நடக்குது, நான் செய்த தவறுகள்னால இப்படி நடக்குது அப்படின்னு தெரியலைங்க. இன்றைக்கி அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவும் முடியல, ஐடியா இருக்குங்க, அதை செயல்படுத்துறதுக்கு சில நிதி தடைகள் அப்படிங்கிறது இருக்குது. என்ன பிஸ்னஸ் பண்ணலாங்கிற நேரத்தில் கூட சில குழப்பங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கும்.
புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நாளாக ஐடியா பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதை இந்த நேரத்தில் கரெக்டாக செயல்படுத்துவீங்க, அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட்டும் பண்ணிடுவீங்க. இது வரைக்கும் பிஸ்னஸில் இருந்த லாஸ் எதனால் வந்துச்சு, என்ன காரணம், என்ன தவறுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அதில் ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கண்டிப்பாக தீருங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. திருமணம் ரீதியாக இருக்கக்கூடிய சில தடைகள், இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க. ஆனால் இன்றைக்கி அந்த வாழ்க்கை அமையலை அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச எந்த வாழ்க்கையை வந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஸோ அந்த சூழலும் எனக்கு சரியான விதத்தில் அமையலை. ஏன்னா நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையும் அமையல, தானாக வர வாழ்க்கையும் எனக்கு வந்து சரியான விதத்தில் அமைய மாட்டேங்குது. திருமணம் அப்படிங்கிறது தடையாகவே இருந்துகிட்ருக்குங்க. அந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், தான் விருப்பப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அதை கல்யாண லெவலில் கொண்டு போகிறதுலையும் சில தடைகள் அப்படிங்கிறத சந்திச்சிட்ருக்கேன். ஸோ இந்த தடைகள் எப்போதாகலாம் எனக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் எப்போ தான் கிடைக்கும்னா, இந்த காலகட்டங்களில் இந்த முயற்சி சம்மந்தப்பட்ட எல்லா முயற்சிகளும் முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் கூட திருமண லெவலுக்கு கொண்டு போகுங்க. தனக்கு நான் நினச்ச மாதிரி ஒரு லைஃப் அப்படிங்கிறது அமையலை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தன்னை தேடி வரக்கூடிய லைஃப் நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதும் ரொம்ப பேர் வந்து பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஏன்னா எல்லா விதத்துலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரர் அப்படின்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். மனைவிக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லாங்க. அதே நேரத்தில் யாருக்காக விட்டு கொடுத்து போகிறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே, இவங்களுக்காக தான் இவ்வளோ தியாகங்கள் பண்ணுறோம், இவங்களே நம்மளை புரிஞ்சிக்கணும், நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு சில சூழல் இருக்கும். சில நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆர்கியூமெண்ட் அதிகமாகிட்டே இருக்குங்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாமாங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் கொண்டு போயிடுச்சு. அந்த சூழல் அப்படிங்கிறது மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. நீண்ட ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படுங்க. லவ் பண்ணிகிட்டு இருந்தேங்க, நான் ஒரு லைஃப்பை வந்து அமைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சேன். எல்லாமே வந்து எல்லோரும் பார்த்து வந்து ஒரு சில மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி வந்து அந்த லைஃப் அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் செட் ஆகலை, அதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய ஒரு லைஃப் என்னை எதிர்பார்த்து என்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது நான் தேடி போகக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையுமா? செகண்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்குன்னா கட்டாயமாக நல்லபடியாக இருக்குங்க. உங்களை தேடி வரக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்கள் தேடி போகக்கூடிய வாழ்க்கையும் உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த புத்திரஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுறதுனால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். முதல் வாரிசு இருக்குது, ரெண்டாவது ஒரு குழந்தைக்கான முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அந்த நேரத்தில் அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை காலகட்டங்களில் கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகளுக்கு ஒரு படி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. வண்டி வாகனம் வாங்குவீங்க, சொந்தமாக இடம் வாங்க முயற்சி பண்ணுவீங்க, சொந்த வீடு கட்டுறதுக்கோ அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்ததாக நோய் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள். இந்த நோய் அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு சாபம் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் வந்துகிட்டே இருக்குது. எங்களால் வந்து சுறுசுறுப்பாக செயல்பட முடியல, எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆனால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வந்து ஆரோக்கிய கெடுதல் வந்துகிட்டே இருக்குது. இதனால் வீண் மருத்துவ செலவுகளும் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டுருக்கு. இதனால் கடன் கூட சில நேரத்தில் ஏற்பட்டுச்சுங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகள், நிறைய வட்டி கட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட நல்ல பலன் இருக்குங்க. இது வரைக்கும் எடுத்த ட்ரீட்மெண்ட்டு கூட கண்டிப்பாக மாற்றி புதிய வழி ஒரு மருத்துவ மேம்பாடு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அப்போ ட்ரீட்மெண்ட் அடிஷ்னலாக நீங்கள் மாற்றுவீங்க. இது வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசனாக இருக்கிறவங்க ஒரு ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட சில ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கக்கூடுங்க. கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட சில குழப்பங்கள், கல்வியிலிருந்து வந்த மந்த நிலைகளோ ஞாபக மறதி அப்படிங்கிறத தீருங்க. ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், கல்வி சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும். இது வரைக்கும் யாருமே சப்போர்ட் பண்ணலைங்க, கல்வியில் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது, என்ன படிக்கலாம் அப்படிங்கிற குழப்பங்களாக இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் தீரும். உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது, இந்த கடனால் இன்றைக்கி நான் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. அதாவது நிறைய பேர்த்தை இழந்துட்டேன்.
உறவுகளை இழந்துட்டேன், சொந்த பந்தங்களை இழந்துட்டேன். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டின மனைவியும் பெத்த பிள்ளைகளையுமே இன்றைக்கி விட்டு பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலை. இந்த கடனால் இவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தான் தீரும்? நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு நிறைய பாரமாகவே இருக்குது. இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விரைவில் ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. பழைய சொத்துக்களை வித்தாவது இந்த கடனை அடைச்சிட்டு அதுக்குண்டான சில முயற்சிகள், நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். உதவி கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற சிந்தனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதே நேரத்தில் அதை அடைக்கிறதுக்கான முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.